விஜய்க்குன்னு ஓட்டு போட்டவங்களுடைய விழுக்காடு குறைவாக தான் இருக்கும். 10லேருந்து 15 விழுக்காடு. விஜய்க்கு தான் எல்லாரும் ஓட்டு போட போறாங்கங்கிற ஒரு பிம்பத்தை 1½ மாசத்துக்கு முன்னாடியே ரீல்ஸு, ஷார்ட்ஸு, ஃபேஸ்புக் எல்லாத்துலயும் பாருங்களேன். விஜய் தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் தான். குழந்தைங்கனாலே விஜய் தான். பெண்கள்னாலே விஜய் தான். முஸ்லீம்னாலே விஜய் தான். கிறிஸ்டினாலே விஜய் தான். விஜய்க்கு தான் ஓட்டு போடுவாங்க. விஜய் தான் வரணும். இந்த கான்செப்ட் இந்த தியரி தொடர்ச்சியா ஒரு 1½ மாசமா இயக்கப்படுது. வெளிநாட்டிலிருந்து வர்றவங்களே விஜய்காண்டி தான். கோயம்பேடுல கூட்டம் கூடுதுன்னா அது விஜய்காண்டி தான். ஊருக்கு போறாங்கனாலே விஜய்க்கு ஓட்டு போட தான். பொம்பளை பிள்ளையா பிறந்துட்டாலே விஜய்க்கு ஓட்டு போட தான். இந்த கான்செப்ட் ரீல்ஸ் மூலமா திருப்பி திருப்பி பரப்பப்பட்டது. அதுக்கப்புறம் விஜயோட கூட்டத்தில் 2 பொம்பளைங்க கண்டிப்பாக அழுவாங்க. பார்த்து சந்தோஷப்படுறத புரிஞ்சுக்க முடியும். அழுகிறதுக்கு என்ன? ஏன் அழுகுறாங்க? அப்போ விஜய் அந்த இடத்துல ஒரு கடவுளாக முன்னிறுத்துறாங்க. ஒரு கடவுளை கண்ட பக்தை போல விஜயனால். கடைசியில் பார்த்தா எல்லாம் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டு. எல்லாம் அம்பலமாச்சு. ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ஆதவர்ஜனா போன்றவர்கள் கொண்டு வந்து நிப்பாட்டிட்டு 50 பேர் இருக்கிற இடத்துல 5 பேரை அழ வைக்கிறது. 5 பேர் அழுதாங்கன்னா மீதி இருக்க பெண்களும் ஏதோ ஒன்றுன்னு அதுகளும் அந்த பெண்களும் அழுவாங்க. இப்படித்தான் இது பரப்பப்பட்டது. இது ஒரு சாணக்கிய தந்திரம். அதாவது ஒரு பிம்பம் இருக்கிற மாதிரியான காண்பிக்கிறது. விஜய்க்கு ரசிகர்கள் மட்டும் ஓட்டு போட்டு கண்டிப்பாக இவ்வளோ பெரிய ஓட்டு வாங்கியிருக்க மாட்டாங்க. குழந்தைங்களிடம் அது பிரச்சாரம் செய்யப்பட்டது. நீ விஜய் அங்கிளுக்கு ஓட்டு போட சொல்லி உங்கள் அப்பாட்ட கேளு, உங்கள் தாத்தாட்ட கேளு அப்படின்னு. அப்போ நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கோம் முதல் முறையாக வாக்களிக்க போகிறவர் மட்டும் வாக்களிக்க போகிறாங்கன்னு. கிடையாது. 5 வயசு குழந்தை இதில் ஓட்டு போட்டிருக்கு. எப்படின்னு கேட்டிங்கன்னா 60 வயசு தாத்தா மூலமாக, 7 வயசு குழந்தை அவங்க அப்பா மூலமாக ஓட்டு போட்டிருக்கு. இது ஒரு வித்தியாசமான தேர்தல்.